அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் தரையிறங்கி இருக்குது சீன ராணுவம் அப்படிங்கிற செய்தியை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்ச நண்பர்களே. இது என்னடா புதுக்கதையா இருக்குது அப்படின்னு நம்ம தேடிய போதுதான் இந்த செய்தி உண்மை அப்படிங்கிற விஷயம் பார்த்து பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சோம். சீனாவுடைய ராணுவம் உண்மையிலேயே இலங்கையில தரையிறங்கி இருக்குது அப்படின்னும் இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடும் விதமாக இலங்கை வாழ் தலைவர்களே இப்பொழுது இந்த விஷயத்தை இந்தியாவுக்கு எடுத்துரைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. சீனா எதற்காக இப்பொழுது இலங்கைக்குள்ள நுழைஞ்சிருக்குது, தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. இலங்கையுடைய தமிழர்கள் வாழ்கிற வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில், அதுலேயும் குறிப்பாக யாழ்ப்பாணம் பகுதியில் சீன இராணுவத்தை பெரிய அளவில் கொண்டு வந்து இறக்குவது அப்படின்னு இலங்கை திட்டமிட்டு வருது. இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு நேற்றைய தினம் இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் பேசினாரு. இந்த செய்தியை கேட்டுதான் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சோம். அதற்கு பிறகு இவர் என்ன விஷயத்தை பேசுறாரு, எதற்காக இப்படி பேசுகிறார் அப்படின்னு ஆராய்ந்த போதுதான் பல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது வெளியில தெரியுது நண்பர்களே. அதுலயும் குறிப்பாக இன்னொரு தலைவர், இலங்கை தலைவர் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே இலங்கைக்குள்ள சீன ராணுவம் இறங்கி விட்டது, சீனா தன்னுடைய ராணுவத்தை முழுமையாக அனுப்பல அப்படின்னா கூட முன்னோட்டம் பார்ப்பதற்காக ஒரு குழு இலங்கையில இறங்கி இருக்குது அப்படின்னும் அந்த குழு இலங்கையில சீன ராணுவத்தை எங்கே எப்படியெல்லாம் நாம நிறுத்தி வைப்பது, அதற்கான வேலைகளை எப்படியெல்லாம் கட்டமைப்பது அப்படின்னு திட்டமிட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு இலங்கை அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வெளியிட்டாரு. இந்த சமயத்துல தான் அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சற்று தள்ளி அமைஞ்சிருக்கிற, அந்தமானுக்கு அருகாமையில் வருகிற, கடலுக்கு அடியில் இருக்கிற நிக்கிட்டின் சீமவுண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 3000 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இந்தியா ஆய்வுகளை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி உரிமை கோரி இருக்குது. ஜமைக்காவை தலைமையிடமாக கொண்ட நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி கிட்ட, சர்வதேச கடல் படுகை ஆணையத்துக்கிட்ட இந்தியா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது நிக்கித்தின் சீ மவுண்ட் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அது கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு மலை போன்ற பகுதி நண்பர்களே. இப்போ நமக்கு எப்படி இல்லை தரைக்கு மேலே மலை இருக்குதோ அதே மாதிரி கடலுக்கு அடியிலையும் அந்த படுகையில் மலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரியான ஒரு மலை பகுதி அது. அந்த மலை மற்றும் அதை சுற்றி இருக்கிற 3000 சதுர கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்தியா அதை எக்ஸ்க்ளூசிவ் ஜோனாக தன்னிடம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு உரிமை கொண்டாடி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்திருக்குது. இந்த மாதிரி சர்வதேச கடல் பகுதிகளில் ஒரு நாடு போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னாலோ, அந்த இடத்துல ஏதாவது நம்ம ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும், வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலோ இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி கிட்ட தான் போய் பர்மிஷன் கேட்கணும். அவங்க அதை அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த நாடு அந்த பகுதியில் ஆய்வுகள் செய்யலாம், வேற நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. அப்படி ஒரு இதை கேட்டு தான் இந்தியா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருக்குது. அந்த அப்ளிகேஷனை முதல்ல ஜனவரி மாசமே போட்டாங்க இந்தியா. அதை ரிவ்யூ செய்த போது இதே அப்ளிகேஷனுக்கு கான்ஃபிளிக்டாக இன்னொரு நாடும் இதுக்கு உரிமை கேட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை ஹோல்டில் போட்டிருக்கிறாங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த அத்தாரிட்டி. அந்த இன்னொரு நேஷன் கேட்டுது அப்படிங்கிறாங்க இல்லையா, அது யாரான்னு பார்த்தா வேற யாரும் இல்லை நண்பர்களே, இலங்கை. இது இந்தியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் கூட இலங்கையிட்ட கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இதை இந்த இலங்கை உரிமை கோரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட போது இந்தியா அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. இந்த விஷயத்துல இலங்கைக்கு பின்னால் இருந்து இலங்கையை செயல்படுத்துறது சீனா தான் அப்படின்னு இலங்கை தமிழ் எம்பி ஒருவர் பேசியது வெளிவந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்துமா கடல்ல இருக்கிற அந்த இயற்கை வளத்தை சுரண்டுவதற்கு இலங்கை பெயரை பயன்படுத்தி சீனா முயற்சி செய்யுது அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்குது. இந்த விஷயம் வெளியான பிறகு பயங்கர கடுப்பான இந்தியா இலங்கைக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்ததோட இல்லாம, இலங்கையை கண்டித்ததோட இல்லாம மீண்டும் ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்குது இந்தியா. அதுல இந்தியாவுக்கு தான் இதுல முழு உரிமை இருக்குது, இலங்கை போன்ற நாடுகளுக்கு இதுல எந்த விதமான
கான்ஃப்ளிக்டிங் உரிமையும் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி இந்தியா தன்னுடைய நிலையை விளக்கம் சொல்லி ஹோல்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனை உடனடியாக எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜமைக்கால் இருக்கிற சீபெட் அத்தாரிட்டி அப்ளிகேஷன் ரிவிஷன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க நண்பர்களே. அடுத்த சில வாரங்களில் இதை வந்து நாங்கள் எடுத்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு சொல்லி இருக்குது. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இலங்கையுடைய தமிழ் தலைவர் இது மட்டும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா சீன ராணுவம் நிரந்தரமாக இலங்கைக்குள்ள குடியேறிவிடும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, இலங்கையுடைய வன்னி எம்பி செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த விஷயம் நிறைவேறிவிட்டால் அதற்கு பிறகு இலங்கை முழுவதும் சீன ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் வாழுகிற பகுதிகளில் இலங்கை அரசாங்கம் வந்து சீன ராணுவத்தை அனுமதிச்சு அங்க கொண்டாந்து சீன ராணுவத்தை குவிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சீன தலைவர்கள் சிலர் இலங்கை தமிழ் எம்பிக்களை சந்தித்த போது இந்த மாதிரி நீங்க ஏன் சீனாவை எதிர்க்கிறீங்க, நீங்க வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிராந்தியம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவர் வந்து இலங்கை தமிழ் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் இலங்கை பாராளுமன்றத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறார். நண்பர்களே, இந்த விஷயம் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. மீண்டும் ஒரு முறை இந்தியாவை புறமுதுகில் குத்துறதுக்கு இலங்கை தயாராகி வருதோ அப்படிங்கிற ஐயப்பாட்டையும் இது எழுதியிருக்குது. என்ன இருந்தாலும் நாய்வால நிமித்த முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து நாமும் பல முறை இங்க சொல்லி இருக்கிறோம். இலங்கையை நம்பி இந்தியா எதிலையுமே களமிறங்க கூடாது அப்படின்னு நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம் நண்பர்களே. இலங்கை அப்படிங்கிற நாய்வால எந்த ஜென்மத்திலே நிமித்த முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய எண்ணமாக இருக்குது. இலங்கை மீண்டும் இந்தியாவை புறமுதுகில் குத்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய். நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இதுவரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.